அன்பார்ந்த பெரியோர்களே, ஜோதிட நண்பர்களே, உலகத் தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஜோதிட செய்தி டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய மரபணு ஜோதிட முறையை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம். இதை நாம் ஏன் பேசுகிறோம் என்று சொன்னால், இது ஒரு புதிய சிஸ்டம் என்றும் திரு விஷால் லோகேஸ்வரன் அவர்களுடைய கண்டுபிடிப்பு என்றும் பரவலாக பேசப்பட்டு பல்வேறு ஜோதிட ஆர்வலர்களும் இதை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிற அடிப்படையில் பல்வேறு நேயர்களும் நம்முடைய யூடியூப் கமெண்டில் இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கிறது, பல்வேறு ஜோதிட முறைகளில் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் என்று கேள்வி எழுப்பியதன் காரணமாக இந்த வீடியோவை நான் பதிவேற்றம் செய்கிறேன். அவருடைய திரு விஷால் லோகேஸ்வரன் அவருடைய கேள்வி, அவருடைய சிஸ்டம் என்பது பாரம்பரிய ஜோதிடத்திலிருந்து கிளைத்து எழக்கூடிய ஒரு ஜோதிட முறையாக அமைந்திருக்கிறது. அவருடைய கேள்வி முக்கியமாக 3 புள்ளிகளை உள்ளடக்கிய ஒரு திரிகோணம், ஒரு முக்கோணமாக பிறவி, ஆன்மா, கர்மா என்ற 3 விஷயமும் அமைகிறது. கர்மாவை உடைய ஆன்மாக்கள் பிறவிகளை எடுத்து வருகிறது. எனவே இது 3ம் முக்கியமான ஒரு விஷயம் என்ற அடிப்படையான ஆன்மீக அடித்தளத்திலிருந்து இவர் தன்னுடைய டிஎன்ஏ முறையை கட்டமைக்கிறார். அது முதலில் வரவேற்க தகுந்த விஷயம். ஏனென்றால் கர்மா கிடையாது, செயல்பாடு கிடையாது, பரிகாரம் கிடையாது, கரெக்ஷன்ஸ் கிடையாது என்று சொல்லக்கூடிய உலகில் தன்னுடைய அடிப்படையான கட்டமைப்பு என்பது ஆழமான ஆன்மீகத்திலிருந்து இவர் தன்னுடைய தத்துவத்தை கட்டமைக்கிறார். இதில் முக்கியமான விஷயம், ஏன் இதை நாம் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இவருடைய முக்கியமான கேள்வி என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு ஜாதகத்திலும் 7ஆம் பாவகம் இருக்கிறது, திருமணம் ஏன் நடைபெறவில்லை அப்படிங்கிறதுக்கு இவர் என்ன கேள்வி எழுப்புகிறார் அப்படின்னா, எந்த ஒரு திசையிலும், எந்த ஒரு புக்தியிலும் அல்லது அந்தராந்தரம், சூட்சுமம், பிராணன், இது எல்லாமே 9 கிரகங்களுக்குள் அடங்கி விடுகிறது. அந்த 9 கிரகங்களில் 7ஆம் பாவகம் சம்பந்தப்பட்ட விஷயம் தசையாகவோ புக்தியாகவோ சூட்சுமமாகவோ அந்தரமாகவோ வரும்பொழுது ஏன் அவர்களுக்கு ஏதேனும் ஒன்று கூட திருமணத்தை கொடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை நம் முன்னாடி வைக்கிறார். அதே சமயத்தில் ஒரு தசை நடக்கிறது என்று சொன்னால் அதனுடைய புக்தி, அந்தரம், சூட்சுமம் இவை எல்லாமே 12 பாவகங்களையும் தொட்டுவிடும். அப்போ ஒரே திசையில் ஒரு மனிதனுக்கு உயர்வு, தாழ்வு என்பதெல்லாம் ஏன் ஏற்படவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை அடிப்படையாக முன்வைக்கிறார். இந்த கேள்வியானது முதலில் சரியாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், எப்படி இவர் டிஎன்ஏ ஜோதிடத்தில் கொடுப்பினை என்ற ஒரு விஷயத்தை பேசுகிறாரோ அதே போல் பாரம்பரிய ஜோதிட முறையிலும் கொடுப்பினை என்ற ஒன்று இருக்கிறது. 7ஆம் பாவக அதிபதி கெட்டு 2ஆம் பாவக அதிபதியும் கெட்டு எந்த தசை, எந்த புக்தி, எந்த அந்தரம், எந்த சூட்சுமம் நடந்தாலும் அவர்களுக்கு திருமணம் நடக்காது. ஏன்னா அவர்களுக்கு அந்த ஜாதகத்தில் கொடுப்பினையே இல்லை. அதே போல் ஒரு கிரகத்தினுடைய தசை நடக்கிறது என்று சொன்னால் அதனுடைய புக்தி, அந்தரம், சூட்சுமம் எல்லாமே 12ஆம் பாவகத்தை தொட்டுவிடும் என்று சொன்னாலும் அந்த தசை என்பது மேஜர் பிளானட்டுடைய மகாதசை என்பது ஒருவருக்கு என்ன கொடுப்பினையை கொடுக்கிறதோ அதற்கு உட்பட்டு தான் மற்ற கிரகங்களுடைய புக்திகள் வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் பாரம்பரிய ஜோதிடத்தின் அடிப்படையான விஷயம். ஸோ அந்த விஷயத்தை அவர் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறாரா என்பது இந்த இடத்தில் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன் இதை நாம் ஹைலைட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை கட்டமைக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் பாரம்பரியத்தை கேள்வி எழுப்புவதை ஒரு அடிப்படை நோக்கமாக வைத்திருக்கிறார்கள். அப்போ அங்கே ஏதோ ஒரு மிஸ்ஸிங் இருக்குது அப்படிங்கிறத தான் ஏதோ ஃபுல்ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தன்னுடைய கொள்கைகளை, சிஸ்டத்தை கட்டமைக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ பாரம்பரிய அடிப்படையில் கொடுப்பினை என்ற ஒன்று இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த திருமணம் எத்தனை தசாபுக்திகள் சுற்றி வந்தாலும், குரு 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் எத்தனை முறை சுற்றி வந்தாலும் அவர்களுக்கு குருபலன் வந்தாலும் திருமணம் நடக்காது. ஏனென்று சொன்னால் கொடுப்பினை என்பது ஜாதகத்தில் இருக்கிறது. அது சரியாக வாய்க்குமேயானால் சரியான நேரங்களில் முயற்சி செய்யும்போது அது திருமணம் என்பது நடக்கும் அப்படிங்கிறது தான் அடிப்படையான பாரம்பரிய விஷயம். இதை அவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு
ஒரு புறத்தை மட்டும் பார்த்து, அதாவது கிரகங்களுடைய தசாபுக்திகள் ஏதேனும் ஒன்று லிங்க் ஆனால் கூட உங்களுக்கு கல்யாணம் நடக்கலை, அதே போல் ஒரு தசையினுடைய பல்வேறு புக்தி சூட்சும அந்தரங்கள் நடந்தாலும் 12 பாவகங்களுடைய பலன்களும் ஒரே திசையில் நடப்பதில்லை அப்படிங்கிற விஷயத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தன்னுடைய டிஎன்ஏ என்ற சிஸ்டத்தை கட்டமைக்கிறார். இதில் 3 விஷயம். லீனியேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் டிஎன்ஏல. அதாவது தகப்பனாருடைய கர்மா பையனுக்கும், பையனுடைய கர்மா பேர குழந்தைக்கும் அது ஒரு தொடர்ச்சியாக வருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார். அதனால தான் இதுக்கு பேர் டிஎன்ஏ அப்படின்னு வைக்கிறார். இந்த டிஎன்ஏன்னு வைக்கிறதுக்கான அடிப்படை அவர் மாடர்ன் நேமை அவருடைய சிஸ்டத்துக்கு வைக்கிறார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அப்பாவுடைய சொத்துக்களை பையன் அனுபவிக்கிறான் இல்லையா, அப்பாவுடைய பணத்தை பேங்க் பேலன்ஸை அப்பா செத்ததுக்கப்புறம் பையன் அனுபவிக்கிறான் இல்லையா, அதே போல் தகப்பனாருடைய கர்மாவையும் பையன் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற லாஜிக்காக அந்த இடத்துல டிஎன்ஏவை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக இந்த வாதத்தை அவர் முன்வைக்கிறார். எல்லாம் சரிதான், ஆனால் பாரம்பரிய முறையில் இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் உணர முடியுது. ஸோ அதனால தான் இந்த டிஎன்ஏ சிஸ்டம்னா என்ன, அவருடைய அடிப்படையான தத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இது ஒரு புதிய சிஸ்டம் என்று சொன்னால் அதற்கென்று ஒரு யூனிக்கான ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். அப்போ தான் அதுக்கு பேர் சிஸ்டம். எப்படி கேஎஸ்கேனுடைய முறையில் சப்லாடு தியரி அப்படிங்கிறது யூனிக் சிஸ்டமோ, அதே போல் கஸ்பல் சப்லாட் அப்படிங்கிறது எப்படி யூனிக்கான ஃபீச்சரோ கேபி சிஸ்டத்தில், அதே போல் டிஎன்ஏலையும் ஏதாவது ஒரு யூனிக்கான ஃபீச்சர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அவர் கட்டமைத்திருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏங்கிற முறையில் வேறு ஏதாவது ஒரு காப்பி பேஸ்ட் நடந்திருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், தமிழில் தமிழ் ஜோதிட உலகத்தில் நிறைய பேருக்கு பராசரி முறையில் இருக்கக்கூடிய 42 விதமான தசா முறைகளை பற்றி தெரியாது. கூடுமானவர்களுக்கு, ஓரளவுக்கு பயின்றவர்களுக்கு அதற்கான விஷயங்கள் தெரியும். விஷால் லோகேஸ்வரன் அவர்கள் படித்தவர்கள் போல் இருக்கிறார். அவர் நன்றாக பேசுகிறார், தன்னுடைய ஆர்கியூமெண்ட்டை அவருக்கு தகுந்தாற் போல் லாஜிக்கலாக பேசுகிறார். ஸோ இப்படி படித்த விவரம் அறிந்த ஒரு ஜோதிடர் தன்னுடைய சிஸ்டத்தை கட்டமைக்க முற்படுகிறார். இவர் சொல்லக்கூடிய விஷயங்களில் முக்கியமான ஒரு விஷயம் கர்ம பதிவு. இந்த கர்மாவை லீனியேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மாவை பிரதிபலிக்கக்கூடியதாக கிரகங்கள் இருக்கிறது. குறிப்பிட்ட கிரக நட்சத்திரங்கள் குறிப்பிட்ட கிரகங்களுடைய கர்மாவை உடையதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் முதல்ல கேட்டகரைஸ் பண்ணுறார். அதாவது 8 விதமான கர்மாக்கள். இதில் கேதுவுக்கு இடம் இல்லை, ஏன்னா கேதுவே கர்மா பிளானட்டு. ஸோ இது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன், சனி கர்ம பதிவுகளை கொண்ட நட்சத்திரங்கள் என்று இவர் 27 நட்சத்திரங்களை பிரிக்கிறார். இந்த பிரிவினை என்பதை எப்படி ஏற்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னால், அஸ்வினி சூரியன், பரணி சந்திரன், கார்த்திகை செவ்வாய் என்று அந்த சீக்வென்ஸில் போகுது. அந்த சீக்வென்ஸில் போய் திரும்ப அடுத்ததாக அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பிறகு அந்த 8 கிரகங்களுடைய கர்ம பதிவிற்கு அடுத்து வரக்கூடிய நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரம் என்பது திரும்பவும் யாருக்கு வருது, சூரியனுடைய கர்ம பதிவு உடைய நட்சத்திரமாக வருகிறது. ஸோ அந்த இடத்துல ரொம்ப ஆயில்யம் என்பது சூரியனுடைய நட்சத்திரமாக கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரமாக வருகிறது. அதற்கடுத்து ஆயில்யம் என்பது புதனுடைய நட்சத்திரம். ஆயில்யத்திற்கு அடுத்த புதனுடைய கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நட்சத்திரம் இது அனுஷ நட்சத்திரம். இதை 8 நட்சத்திரங்களாக பிரிக்கிறோம். ஏன்னா 9 நட்சத்திரங்களாக பிரிக்க மாட்டோம். விம்சோத்தில் 9 நட்சத்திரங்கள் பிரிவினை இருக்குது. இங்கே 8 நட்சத்திரங்கள். ஏன்னா கேது இந்த லிஸ்ட்டில் கிடையாது. அதனால் 8வது நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு முதல் நட்சத்திரம், அதாவது ஜன்மத்திரயங்கள்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள். அஸ்வினி, மகம், மூலம்ங்கிறது ஜென்மத்திரயம். சரியா? அப்போது அஸ்வினி என்பது சூரியனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஜென்மத்திரய நட்சத்திரம் இது. இன்னொன்று மக நட்சத்திரம். ஸோ மக நட்சத்திரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நட்சத்திரம் இது ஆயில்ய நட்சத்திரம். ஸோ ஆயில்ய நட்சத்திரம் என்பது சூரியனுடைய கர்ம பதிவை உடைய நட்சத்திரமாக இருக்கிறது. சரியா? அடுத்தது புதனுடைய நட்சத்திரம், இன்னொரு நட்சத்திரம் என்ன இருக்குது, கேட்ட நட்சத்திரம் இருக்குது. சரி, கேட்ட நட்சத்திரத்துக்கு முந்தின நட்சத்திரம் இது அனுஷ நட்சத்திரம். ஸோ அனுஷ நட்சத்திரம் என்பது சூரியனுடைய கர்ம பதிவை உடைய நட்சத்திரமாக இருக்கிறது. அனுஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சனியுடைய நட்சத்திரம் இது உத்திரட்டாதி நட்சத்திரம். ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நட்சத்திரம் இது பூரட்டாதி நட்சத்திரம். ஸோ இந்த பூரட்டாதி நட்சத்திரம் என்பது சூரியனுடைய கர்ம பதிவை உடையதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவர் 27 நட்சத்திரங்களையும் 8 கிரகங்களுக்கு பிரித்து அந்த கர்ம நட்சத்திர பதிவுடைய கிரகங்கள் அப்படின்னு சொல்லி இதை கேட்டகரைஸ் பண்ணுறார். ஸோ இது ஒரு புதிய அமைப்பு போல இருப்பதாக உங்களுக்கு எல்லாம் தோன்றும். இதுதான் ஒரு சிஸ்டத்துக்கான அமைப்பு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலுமே கூட, ஆனால் இது ஒரு சிஸ்டமா, இது ஒரு புதிய சிஸ்டமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதைத்தான் நான் மென்ஷன் பண்ண வரேன் இந்த இடத்துல. ஏன் அப்படின்னு சொன்னால், பராசரி முறையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 42
தசா அமைப்புகளில் யோகினி தசா என்பது மிக முக்கியமான தசா அமைப்பு. இது நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு பலன் சொல்லக்கூடிய முறை யோகினி தசா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இதை 8 விதமான யோகினி அப்படின்னு பிரிக்கிறாங்க. யோகினியை 9 கிரகங்கள் கிடையாது, 8 விதமான யோகினி. 8 யோகினிக்கும் 8 கிரகங்கள் அதிதேவதைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பேர் இதுக்கு வித்தியாசமாக இருக்கும். யோகினியில் மங்கள, பிங்கள, தன்ய, பிராமரி, பத்ரிகா, உல்கா, சித்தா, சங்கடா அப்படின்னு சொல்லி 8 விதமான பிரிவுகளாக யோகினியை பிரிக்கிறார்கள். 8 யோகினி. அதில் முதல் யோகினி என்ன அப்படின்னு சொன்னால் மங்களா. மங்களானா யாரை குறிக்கிறார்னா சந்திரனுடைய யோகினி. அதுக்கு அடுத்து சூரியன், அதுக்கு அடுத்து குரு, அதுக்கு அடுத்து செவ்வாய், அதுக்கு அடுத்து மெர்க்குரி புதன், அதுக்கு அடுத்து சனி, அதுக்கு அடுத்து சுக்கிரன், அதுக்கு அடுத்து ராகு அப்படின்னு சொல்லி அந்த பிரிவுகளை பிரிக்கிறாங்க. இவர் எப்படி பராசரி முறையில் யோகினியை பிரிக்கிறார் அப்படின்னு சொன்னால், இப்போ நமக்கெல்லாம் தெரியும் விம்சோத்திரி தசை அப்படிங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்குது, அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணிங்கிற சீக்வன்ஸில் ஆரம்பிக்குது. ஆனால் அப்படி தான் எல்லா சிஸ்டத்துலையும் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஒரு சில சிஸ்டங்களில் கார்த்திகையிலேருந்து அந்த தசா சிஸ்டம் ஆரம்பிக்கும். கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் அப்படின்னு சூரியன், சந்திரன், செவ்வாய் இப்படி ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி யோகினி தசை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் ஆர்திரா என்று சொல்லக்கூடிய திருவாதிரையிலிருந்து ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய டேபிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். மங்களா அப்படிங்கிற அந்த யோகினிக்கு அதிதேவதையாக வரக்கூடியவர் சந்திரன். ஸோ முதலில் ஆரம்பிக்கக்கூடியது சந்திரனுடைய தசை. சந்திரனுக்குரிய கர்ம பதிவு அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தில் இது கர்ம பதிவு இல்லை யோகினியில். ஆனால் அந்த யோகினியில் சந்திரனுக்குரிய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது திருவாதிரை, சித்திரை, சிரவணா என்று சொல்லக்கூடிய திருவோணம் ஆகிய இந்த 3 நட்சத்திரங்கள் சந்திரனுக்குரிய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி யோகினி தசையில் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் சூரியனுடைய நட்சத்திரம் அப்படின்னா புனர்வசு. புனர்வசுங்கிறது புனர்பூசம், சுவாதி, அவிட்டம். புனர்பூசம், சுவாதி, அவிட்டம் ஆகிய 3 நட்சத்திரங்கள் சூரியனுடைய நட்சத்திரங்களாக கருதப்படுகிறது. அதற்கு அடுத்து தன்யா என்று சொல்லக்கூடிய குரு. குருவினுடைய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது பூசம், விசாகம், சதயம் ஆகிய நட்சத்திரங்கள் குருவினுடைய நட்சத்திரங்கள் என்றும் அந்த தசா சீக்வன்ஸ் என்பது அதிலிருந்து தொடங்கி நடக்கும் அப்படிங்கிறது தான் யோகினி தசையில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம் டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய சிஸ்டம் சூரியனுடைய கர்மப்பதிவு, சந்திரனுடைய கர்மப்பதிவு, செவ்வாயுடைய கர்மப்பதிவு என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த யோகினி தசையில் இருக்கக்கூடிய கர்மப்பதிவு. யோகினி தசையில் பராசரர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த கிரகங்களுக்குரிய நட்சத்திரம். இப்போ அஸ்வினி மகம் மூலம்னா கேதுவுடைய நட்சத்திரம்னு விம்சோத்திரியை சொல்கிறோம் இல்லையா, அதே போல தான் இங்கே யோகினி தசையில் திருவாதிரை, சித்திரை, திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களை சந்திரனுக்கு பிரித்து அந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு அந்த தசையிலிருந்து தசாபுக்திகள் ஆரம்பமாகும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த யோகினி தசையில் வரக்கூடிய விஷயம். இந்த யோகினி தசையினுடைய 3 சுற்றுகள் வரும். முதல் சுற்று என்பது 36 வருடம், 2வது சுற்று 36, 3வது சுற்று 36 என 108 வருஷங்கள் என்பது பரமாயுள் காலமாக கணிக்கப்படும். இது யோகினி தசையை பற்றிய விஷயம். இந்த யோகினி தசையில் இருக்கக்கூடிய 8 விதமான யோகினிகளை இவர் 8 விதமான கிரகங்களுக்கு பிரித்து அதை தன் கிரகங்களுடைய கர்ம பதிவு என்று குறிப்பிடுகிறார். யார்? விஷால் லோகேஸ்வரன் டிஎன்ஏ ஜோதிடத்தில். இதில் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னால் விம்சோத்திரி தசையினுடைய அடிப்படையில் தான் அவர் பிரிக்கிறார். அஸ்வினி, அதற்கு அடுத்து ஆயில்யம், அதற்கு அடுத்து அனுஷம், உத்தரட்டாதி அனுஷம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களை சூரியனுடைய கர்மப்பதிவுடைய நட்சத்திரங்கள் என்று சொல்லி அந்த சீக்வன்ஸை அப்படியே அவர் பிரிச்சுட்டு அதை ஒரு கேட்டகரைஸ் பண்ணி இதுதான் ரொம்ப பேசிக்கான ஒரு கான்செப்டில் ஒன்று. இந்த கர்மப்பதிவுகளுடைய நட்சத்திரங்கள்லாம் அந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். அதுதான் சாதகமாகவும் இருக்கும், அதுதான் பாதகமாகவும் இருக்கும். எனவே அந்த உறவு முறைகள், காரகங்கள் போன்றவற்றில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். ரெண்டாவது, இவர் பாசிட்டிவ் விஷயத்தை பற்றி பேசுவது கிடையாது. இவர் ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய பலன்களை மட்டுமே, அதற்கு தகுந்த விஷயங்களை மட்டுமே இவர் கன்சல்டேஷனில் சொல்லக்கூடிய அமைப்பாக தன்னுடைய டிஎன்ஏ ஜோதிடத்தை கட்டமைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இது முழுவதுமாக அந்த டிஎன்ஏ முறையை பற்றி நான் சொல்லியதாக எடுத்துக்கொண்டு விட முடியாது. ஆனால் அந்த டிஎன்ஏ எதன் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டிஎன்ஏ என்பது ஒரு புதிய சிஸ்டம், புதிய கேட்டகரைஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது எங்கிருந்து எடுத்தாளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கர்மப்பதிவுடைய நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 8 கிரகங்களுக்கான கர்மப்பதிவுகளை
எங்கிருந்து எடுத்தாண்டிருக்கிறார் என்று சொன்னால் யோகினி திசை என்று சொல்லக்கூடிய 8 கிரகங்களுக்கு பிரித்தளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சீக்வன்ஸ்லேருந்து இவர் அஸ்வினி நட்சத்திரத்தை தொடங்கி தன்னுடைய கர்மப்பதிவுடைய நட்சத்திரங்கள் என்று பிரித்து சொல்கிறார். இவ்வளவுதான் வித்தியாசம். பட் இதுக்கான பேஸ் எங்கே இருக்குது? யோகினி திசையில் இருக்கக்கூடிய பேஸை தான் தன்னுடைய சிஸ்டத்திற்கு இவர் கையாண்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போது இந்த வீடியோ மூலமாக புரிஞ்சிருக்கும். ஏன் இவர் தன்னுடைய சிஸ்டம் என்று சொல்கிறார், பாரம்பரிய ஜோதிடத்தில் இவருக்கு என்ன குறைபாடு இருப்பதை கண்டிருக்கிறார், அதை நிவர்த்தி செய்வதற்கு இவர் என்ன செய்கிறார் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயத்தை டிஎன்ஏ ஜோதிட முறை என்ற வீடியோவின் தலைப்பாக வைத்து நான் இதை உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.